கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தோட்டத்து வீட்டில் இருந்தவர்களை தாக்கி நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. முகமூடி அணிந்து காரில் வந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 7 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தோட்டத்து வீட்டில் இருந்தவர்களை தாக்கி நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. தொட்டமெட்டரை கிராமத்தில் ராஜா கோவிந்தம்மாள் தம்பதி விவசாயம் செய்து வாழ்ந்து வருகின்றனர். நேற்றிரவு கோவிந்தம்மாள், ராஜா, அவர்களது மருமகன், பேத்தி ஆகிய 4 பேர் வீட்டில் இருந்தபோது முகமூடி அணிந்த 7 பேர் காரில் வந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் அருண். அருண், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த தொட்டமேடை கிராமத்தை விவசாய நிலத்தில் குத்தகை எடுத்து தோட்ட வீட்டில் வசித்து வரும் நபர்கள் கோவிந்தம்மாள், ராஜா, வயது 60. இவர் 12 ஏக்கர் நிலத்தை விவசாயம் செய்து வருகிறார். கிராமத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இவர் வீட்டிற்கு செல்லும் வகையில் மண் சாலை உள்ளது. நேற்று இரவு கோவிந்தம்மாள், ராஜா ஆகியோருடன் மருமகன் ராமகிருஷ்ணன், பேத்தி வர்ஷினி என 4 பேர் இருந்த நிலையில் இரவு 9 மணி அளவில் முகமூடி அணிந்து 7 நபர்கள் காரில் வந்துள்ளனர். கார் மீண்டும் செல்வதற்கு தயாராக திரும்பி நிறுத்திவிட்டு வந்துள்ள கொள்ளையர்கள் வீட்டிற்கு வெளியே இருந்த கோவிந்தம்மாளை ஒருவர் கத்தியை காட்டி மிரட்டி மீதமுள்ள 6 பேர் வீட்டிற்குள் நுழைந்துள்ளனர். கோவிந்தம்மா அணிந்திருந்த தோடு, தாலி, சங்கிலி என 8.5 சவரன் தங்க நகையை பறிமுதல் செய்து கொண்டு கொள்ளையர்கள் வீட்டிற்குள் நுழைந்ததும் மருமகன் ராமச்சந்திரன் வீட்டில் இருந்த கத்தியால் கொள்ளையர்களை தாக்கியுள்ளார். இதில் கைகலப்பு மாறி நிலையில் ராமச்சந்திரன் கொள்ளையின் ஒருவரை தலையில் தாக்கியதில் பலத்த காயம் ஏற்பட்டு ராமச்சந்திரன் கொள்ளையருக்கும் இருவருக்கும் ரத்த காயத்தில் ஏற்பட்டு பலத்த காயம் ஏற்பட்டு இருவரும் கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரியில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றனர். பீரோவில் இருந்த 4,80,000 ரூபாயும் மற்றும் 3,60,000 ரூபாயும் பணத்தையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த நிலையில் உத்தனப்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.